ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் எஸ்ஆர் கண்ணன். இனி பார்த்தீங்கன்னா நம்ம லைனுக்கு ஒரு புது எல்ஹெச்பி ட்ரெயின் ஓட போகுதுங்க. இன்னிலேருந்து டேட்டு பார்த்தீங்கன்னா 17/7/2025 புது எல்ஹெச்பி ரன் ஃபார் பாண்டிச்சேரி மங்களூரு எக்ஸ்பிரஸ். அதை கவர் பண்ணுறதுக்கோசரம் இப்போ விருதாச்சலம் வரைக்கும் நாம் போகிறோம். ப்ளஸ் டெம்பிள் விலாகும் ஒன்று வருதுங்க. ஸோ என்னோடய ஸ்டோரிஸ் இன்ஸ்டாகிராமில் மிஸ்டர் எஸ்ஆர் கண்ணன்ற ஐடியில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ரெகுலராக தெரியும். அதில் நான் எங்கே போகிறேன்றது கூட நான் போட்டுருவேன் ஒன் டே முன்னாடி. ஆக்சுவலி காலைல வரைக்கும் இந்த பிளான் வந்து கன்ஃபார்ம் ஆகலைங்க, இப்போ தாங்க கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வாங்க போகலாம். ஸ்டேஷன் நோக்கி வீட்டிலேருந்து இப்போ தான் வீட்டில் இருக்கேன். ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போகலாம். பஸ் விட்டாச்சு. சேலத்தின் ராஜகணபதி கோவில். வீட்டிலேருந்து இறங்கி ஆனந்தா பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ராஜகணபதி தரிசனம் பண்ணிட்டு நேராக டவுன் ஸ்டேஷனுக்கு ஆனந்தா பாலம் வழியாக நம்ம போயிட்டுருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் இன்றைக்கி காமிச்சிட்டேங்க. இத்தனை நாள் காமிக்க வந்தது இன்றைக்கி காமிச்சிட்டேங்க. ஸ்டேஷனுக்குள்ளே எந்த இது நேம் போர்ட்ஸும் இல்லைங்க. அதாவது நம்ம சேலம் ஜங்ஷனில் மாதிரிலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரிலாம் இங்கே இல்லைங்க. இப்போது நம்ம ட்ரெயின் நம்பர் 16529 எஸ்எம்விடி பெங்களூரு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வழியாக காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ஏறி விருதாச்சலம் வரைக்கும் போகிறோங்க. இதோட ஃபேர் பார்த்திங்கன்னா 60 ரூபா. இந்த வீடியோவில் நான் எதுவும் பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேங்க. இது சேலம் டவுனோட நேம் போர்டு. ஓகேங்களா, வாங்க ஜெர்னி கண்டினியூ பண்ணலாம். மக்களே, சேலம் டவுன் ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். பஸ் வீட்டிலேருந்து கிளம்புனதே லேட்டு. வந்து பார்த்தா ட்ரெயின் இன்னும் லேட்டுங்க. ட்ரெயின் வர வேண்டிய ஆக்சுவல் டைமுக்கு இன்னுமே வரவில்லை. என்ன பண்ணுறது, 1 மணி வரை நமக்கும் டிலேக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்குங்க. என்னங்க கேட் இன்னும் போடலான்னா இவங்க பாட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க மக்களே. அப்போ வண்டி வந்துட்டுன்னு அர்த்தம். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, கோச் ட்ரெயினோட ஃபஸ்ட்டு கோச் ஹீரோ உட்காந்துருக்கேன். வண்டியே காலிங்க இன்னைக்கு. ஃபஸ்ட் கோச்னால் செம்ம காலி. ஏறி உக்காந்துருக்கேன். ஸ்லீப்பர் பெர்த்தில் உட்காந்துருக்காங்க. அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்லீப்பர் பெர்த்தில் உட்காந்துருக்கோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போதான் சேலம் டவுன் டிபார்ட் ஆகிருக்கு. ஸ்லீப்பர் பெர்த்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. நான் ரொம்ப நாள் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணியிருக்கேங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தடவை வந்திருக்கேங்க. தலைவர் என்னாச்சுன்னு தெரியல, ஆனா போட்டு தள்ளாத டிரைவரு. ஆனா செம்மையா கேக்குதுங்க. சேலம் சென்னை ஹைவேங்க. அயோத்தியாபுரம் ரீச் ஆகிட்டோம். பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் இருக்குங்க, அதனால காமிக்க முடியாதுங்க. இந்த ஜேர்னி ஒரு ஷார்ட் பிளாக்காக தான் இருக்கும். இதோட மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம விருதாச்சலத்துலேருந்து சேலம் வரதாங்க. முடிஞ்சளவு ஒரே ஜர்னி கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக போடுறாங்க.
மொத்தம்பட்டி ரயில்வே கேட்டுங்க. மக்களே, வாழப்பாடி கேட் வந்துட்டோம். டைம் என்னன்னு தெரியல. கரெக்டாக 2 மணிக்கு வாழப்பாடி வந்திருக்காங்க. 1:30க்கு எடுத்தோம். வெறும் அரை மணி நேரத்தில் வந்துட்டாங்க வாழப்பாடிக்கு. பஸ்ஸில் வந்தாலும் இதே டைமில் வந்துடலாங்க மோஸ்ட்லி. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக ஏத்தாப்பூர் ரோடு முத்துமலை முருகன் கோயிலுக்கு மிகவும் அருகில் உள்ள ரயில் நிலையத்தில் நம்ம என்ட்ரு ஆகிட்ருக்கோம். அது நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேக் ஷேரிங் வண்டி, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் வண்டி 16530 காரைக்கால் எஸ்எம்விடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் நின்றுருக்குங்க. வழி பார்த்திங்கன்னா சேம் கடலூர் துறைமுகம், விருதாச்சலம், சேலம், ஓசூர் இல்லைங்க. ஏன் அந்த ரயில் நமக்கோசரம் நின்றுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் நம்ம மின்னாம்பள்ளி வரும்போது அந்த ட்ரெயின் ஏத்தாப்பூர் ரீச் ஆயிடுச்சுங்க. ஆனால் எதுக்காக நிப்பாட்டி போட்டுருக்காங்கன்னா, அந்த வண்டிக்கு ஓமலூர்கிட்ட ஏகப்பட்ட ஆள் இருக்குங்க. சேலம் சந்திப்புலேயும் ஏகப்பட்ட ஸ்லாக் இருக்குது. அது இல்லாமல் ஓமலூர்லேயும் ஏகப்பட்ட சந்திப்பு இருக்குங்க. அதனால் அந்த வண்டியை நமக்கு நிப்பாட்டி போட்டு நமக்கு சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா எங்கேயுமே நம்ம ஒரு கிராசிங்கோசரம் நிற்கலைங்க. நேராக போனோம், எடுத்தோம், போகிறோம், எடுத்தோம், போனோம், எடுத்தோம் தான் போனோங்க. ஆக்சுவலி ரொம்ப எர்லியராக போகணும்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. கொஞ்சம் வண்டி ஆன் டைம் தாங்க விருதாச்சலம் நோக்கி போனது. எந்த ஜேர்னினா நமக்கு அவசியம் கொஞ்சம் படிச்சுட்டு போயிட்டனால ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கனாலையும் நான் இந்த வீடியோ சரியாக எடுக்கலைங்க. சும்மா மெயினான ஒரு சில என்ட்ரி சீன்ஸ் மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ட்ரெயின் நம்ம என்ட்ரி ஆனோடனே என்ட்ரி ஆகி ஒரு நிமிஷம் ஸ்டாப் கழிச்சு நாம் கிளம்பும்போது இந்த ட்ரெயினும் அட் த சேம் டைம் இவங்களும் கிளம்பிட்டாங்க. இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்டு 18 கோச்சஸ் இப்போ இருக்குங்க. முன்னாடி 12 கோச்சஸ் தான் இருந்தது. இப்போ 18 கோச்சோட இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்ருக்குங்க. மக்களே, 2 வண்டிக்கு பேரலிட்டு பச்சிருங்க. பார்த்தீங்கன்னா அவனும் கிளம்பிட்டான், நாமளும் கிளம்பிட்டோங்க. மக்களே, ஆத்தூர் ரீச் ஆகிடுச்சுங்க. மக்களே, சின்ன சேலம் வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:04ங்க. கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் சின்ன சேலம் வந்துட்டோம். பசங்க தானே வந்தாச்சு மக்களே, சின்ன சேலம் வந்தாச்சு. மக்களே, 3:20ங்க டைமு. டெமோ அந்த நின்றுதான் சேலம் போகிற விருதாச்சலம் சேலம் டெமோ. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் இதில் ஒரு ஃபுல் ஜேர்னி பண்ணியிருக்கோங்க. அதனால தாங்க இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா இது கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன். இதோட கண்டினியூஷனாக இந்த வெடுகிரீஸ்வரர் கோயில் ஒன்று வருங்க. அந்த கோயில் சுற்றி பார்க்க போகிறோம். அதனால் இதோட கண்டினியூஷனாக அதை வச்சுக்கலாங்க.
சரிங்களா. யாரும் கோச் எதையும் ஃபுல்லாக போடலைன்னு சரிங்களா. மக்களே வண்டி அட்டை காலிங்க, பஸ் கோச்லாம். நம்ம உள்ள வந்தோம், அவர் கிளம்பிட்டாருங்க. திக்கிறாரு ஒரு பெரிய ஸ்டேஷனுங்க. மக்களே இந்த விருதாச்சலம் மாவட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த கருவிட்ட பாருங்க, இந்த மாதிரி ஒரு பச்சை பசேன்னு ரொம்ப தூரத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விருதாச்சலம் ஸ்டேஷன் வரும்போது இதை பார்க்கறதுக்கு சமயம் இது வந்துடுவேன். இதோட அந்த ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி தாங்க இருக்கும். மக்களே பார்த்தீங்களா, ஏகப்பட்ட காலனிங்க மேதுங்க. விவசாயம் இருந்தோம் வேற மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப பிடிக்குதுங்க. இதுக்கோசரமே டெய்லி விருதாச்சலம் வரலான்னு தோணும். வீட்டை சிறுபடி உள்ளவங்க ஹாரன் கேட்குதுன்னு நினைக்கிறேன். மைக் வாங்கியிருக்கோம், புது அப்கிரேடேஷனுங்க மைக் வாங்கினது. அதனால் இந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ் எந்த இருக்காதுன்னு நம்புகிறேன் நான். வானம் மேகமூட்டத்தோட இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேமரா இருந்தால், டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்குங்க. இந்த வியூஸ்லாம் வீடியோ எடுத்தானா. சரிங்க மக்களே, விருதாச்சலம் வந்தாச்சு. நம்ம வெளில போய் ஏதாவது பேச ட்ரை பண்ணுறாங்க. உள்ளே நான் பேச ட்ரை பண்ணுறேன். மக்களே, இந்த வண்டியை புல் பண்ணுறதுக்கோசரம் ஒரு வேப் 4 இருக்கும். கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே ஒரு சிவப்பு கலராக தெரியுது பார்த்தீங்களா, அதை தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு. ஏன்னா அது ஆனில் தாங்க இருக்குது வண்டி. ஸோ அதுதான் இதை புல் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்குங்க. என்னங்க விருதாச்சலத்தில் மெமோன்னு இருக்கு, எந்த மெமோன்னு தெரியலையே. மெமோலாம் நின்றுருக்குங்க விருதாச்சலத்தில். இனிதாங்க பார்க்குறேன் நான் மெமோலாம் நிற்கிறது. மக்களே, எனக்கு ஒரு டவுட்டு, அதை மட்டும் உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஆக்சுவலி இது வந்து 12 கோச்சில் ஓடிட்டு இருந்தா எனக்கு ஞாபகங்க.
ஏன்னா இது முன்னாடி ட்ராவல் பண்ணப்போ கூட ஒரு 12 கோச் தான் இருந்த மாதிரி ஞாபகம். இப்போ பார்த்தோம்னா 16 கோச் இருக்க மாதிரி கவுண்ட் தெரியுது. இப்போ தான் எண்ணி பார்த்தா தான் ஒன்னே இது கேட்குறவங்க கிட்ட. மக்களே ஸ்டேஷன் விட்டு மெயின் ரோடுக்கு வந்தோம். நீங்கள் நடந்து வரணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்குங்க. மக்களே கொஞ்சம் ரயில் நிலையத்துலேருந்து வெளில வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ராஜராஜேஸ்வரின்ற பேருந்தில் ஏறி ஏதாச்சும் பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் 10 ரூபா ஃபேருங்க. அங்கேருந்து தனியார் பேருந்து ஐ திங்க் கார்த்திகான்னு நினைக்கிறேங்க. அந்த ஒரு அந்த பஸ் ஏறினா அதுவும் மினிமம் ஃபேரே 10 ரூபா தானேங்க. இது விருதாச்சலத்தில் எனக்கு பிடிக்காத ஒன்றுங்க. மினிமம் ஃபேரே 10 ரூபா தனியார் பேருந்துகளில். மக்களே இந்த கோயிலை முழுசாக சுற்றி வீடியோ இருக்குங்க. இந்த மாதிரி பிக்சர் தான் இங்கே எடுத்துக்கோங்க. ஒரு சில இடத்துல மட்டும் வீடியோ எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரிங்க மக்களே, இந்த கோயிலே வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் இருந்தால் போதுங்க. கட்டடக்கலை விரும்புகிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. அவ்வளோ கட்டடக்கலைகள் நிறைந்த ஒரு இதுங்க. இதை பார்த்த உடனே எனக்கே வியப்பாக தான் இருந்தது. இது வந்து நான் 2வது முறை வரேங்க இந்த கோயிலுக்கு. முதல் தடவை வரும்போது நண்பரோடு வந்தேன். 2வது முறை வரும்போது நான் தனியாக வந்திருக்கேங்க. பொறுமையாக சுற்றி பார்த்தேங்க. ஒரு 1.5 மணி நேரம் நான் கோயிலில் பொறுமையாக சுற்றி பார்த்தேன். ஒவ்வொரு கட்டடங்களையும் நான் பார்த்து ரசித்தேங்க. சரி, இந்த இடத்துல நம்ம வந்து கோயிலோட தலை வரலாறு பார்த்துடலாங்க. ஒரு ஏஐவாஸ் வீடியோ வருங்க. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் காலத்தில் இத்தலம் பழமலை என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் விருத்தாசலம் என வடமொழி சொல்லால் அழைக்கப்பட்டது. விருத்தம் என்றால் பழமை, அசலம் என்றால் மலை. காலத்தால் மிகவும் முற்பட்டது இந்த மலை. சிவபெருமான் முதலில் இங்கு மலை வடிவில்தான் தோன்றினார் என்றும், இந்த மலை தோன்றிய பின்புதான் உலகில் உள்ள அனைத்து மலைகளும் தோன்றியது என்றும், திருவண்ணாமலைக்கும் முந்திய மலை என்றும் புராணங்கள் கூறுகின்றன. இத்தலம் முன்பொரு காலத்தில் குன்றாக இருந்ததாம். விபசித்து முனிவர் முத்தா நதியில் மூழ்கி இரவு திருக்கோயிலில் தங்கியதால் அருள் கிடைக்கப் பெற்று திருப்பணி செய்யும் பேறு பெற்றார். இத்திருக்கோயிலில் தலமரமாக உள்ள வன்னி மரத்தின் இலைகளை திருக்கோயிலின் திருப்பணியின் போது விபசித்து முனிவர் தொழிலாளருக்கு வழங்க அந்த இலைகள் அவர்களின் உழைப்பிற்கு ஏற்றவாறு பொற்காசுகளாக மாறியது என்றும் மரபு வழியாக பேசப்பட்டு வருவதாகும். இந்த வன்னிமரம் 1700 ஆண்டுகளுக்கு முன்பானது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.
நண்பர்களே, கோயிலை விட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணி போனாங்க. கிட்டத்தட்ட நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு 15 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு பஸ்ஸு கிடைக்கிறதுக்கு. உளுந்தூர்பேட்டை போகிற பஸ்ஸு ஜங்ஷன் வழியாக தாங்க போகும். ஸோ பஸ்ஸுக்கு கரெக்டான டைம் போயிருங்க. ஒரு 6:10க்கெலாம் பஸ் ஏறுற மாதிரி பார்த்துக்கோங்க மக்களே. பொறுமையாக மீண்டும் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. இனிமேட்டு பொறுமையாக நம்ம ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு கிளம்பலாங்க. ஸோ அந்த ட்ரெயின் விலாக் பார்த்திங்கன்னா, அந்த ரிட்டன் ட்ரெயின் விலாக் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் போன வாரமே போஸ்ட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஒரு பிராண்ட் நியூ LHP ரன்னோட ஒரு ட்ரெயின் விலாகுங்க. இங்கே விருதாச்சலம் ஸ்டேஷனில் 1ஆந்தேதியிலேருந்து, அதாவது 8ஆம் மாதம் 1ஆந்தேதியிலேருந்து இந்த AC வெயிட்டிங் ஹால்லாம் இது பண்ண போகிறாங்களாங்க. யூஸ் ஆக பார்த்துங்க. இப்போ பட்ஜெட் பார்த்துங்க. சேலம் ஜங்ஷன்லேருந்து விருதாச்சலம் டு சேலம் 130 ரூபாங்க. அங்கேருந்து கோயில் போய்ட்டு வரதுக்கு 40 ரூபா ஆச்சுங்க. அது இல்லாமல் கூடுதல் பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா வச்சுக்கிட்டாலும் 200 போதுங்க. ரிட்டன் பார்த்திங்கன்னா இந்த புதுச்சேரி மங்களூர் விரைவில் தாங்க நம்ம வீட்டுக்கு போயிருந்தோம். வீக்லி எக்ஸ்பிரஸுங்க. தேர்ஸ்டே மட்டும் இந்த ட்ரெயின் ரன் ஆகுதுங்க. அந்த ட்ரெயினை தான் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தோம் சேலமுக்கு. ஃபேர் பார்த்திங்கன்னா 65 ரூபா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க. சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ஸ்பிரிச்சுவல் சீரீஸ் அண்ட் ட்ரெயின் விலாக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.